ஹாய், இது ஆகஸ்ட் 14, 15, 16 எடுத்த விலாகு. அப்போ ஊருக்கு போயிருந்தோம். 3 நாள் எங்கள் ஊரில் வந்து சாமி கும்பிடு. அப்போ எடுத்த வீடியோவே நான் இப்போ தான் வந்து எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான், பாப்பா, அவர் வெள்ளிக்கிழமை காலைல நல்லா குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் 3 நாளைக்கு தேவையானது எல்லாமே பேக் பண்ணிட்டு வண்டியில் கிளம்பிட்டோம். போகிற வழியில் அப்படியே வந்து சாப்பிட்டுட்டு போனோம். பாப்பா அங்கே காலைல போனதும் பாருங்களேன், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லா போஸ் கொடுத்தா. இப்படி கொடுன்னு சொன்னால் அவளே கொடுத்தா. அன்றைக்கி காலைல ஃபுல்லாக இப்படி தான் போச்சு. அப்புறம் ஈவினிங் போல் தான் வந்து ஊர் சாமி கும்பிட போவோம். ஒரு 5 கோயில் இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து தேங்காய் பால் அபிஷேகம் பண்ணிவிட்டு வருவோம். அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தப்பாட்டம் வந்தது வந்து நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் ஃபஸ்ட் டைம் இது எல்லாமே எங்கள் குலதெய்வ கோயிலில் வந்து செஞ்சோமா, எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் நைட் ஒரு 11 கிட்ட வந்து என்னாச்சுன்னா, கரகம் ஜோடிக்கிறதுக்காக வந்து எல்லாமே அழைக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. பெட்டி தூக்குறது அது எல்லாமே வந்து கரகம் ஜோடிக்கிறதுக்காக இங்கேருந்து ஊர் கோயிலேருந்து அப்படியே வந்து எங்கள் மதுரை வீரன் கோயிலுக்கு போகிறதுக்காக ரெடியாக எடுத்து வச்சுட்ருந்தாங்க. வான வேடிக்கையோடு வந்து இந்த பெட்டி தூக்கிட்டு அப்படியே போனோம். நைட்டெல்லாம் இது நாங்கள் பார்த்தப்ப செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் இது வந்து நாங்கள் பண்ணோம் எங்கள் கோயிலில். எல்லாமே வந்து சிறப்பாக முடிஞ்சிச்சு. செம்மையாக இருந்துச்சு. 3 நாள் எப்படி போச்சுனே தெரில. அந்தளவுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. நைட்டு வந்து அப்புறம் முளைப்பாரி எல்லாம் வந்து போட்டிருந்தோம். அதையும் வந்து லேடிஸ்லாம் இருந்து நைட்டு ஃபுல்லாக கும்மி அடிச்சிட்டு இருந்தோம். இங்கிட்டு வந்து கரகம் ஜோடிச்சிட்டு இருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்லாம் எப்போயுமே தூக்கம் வந்துடும். தூக்கமே அன்றைக்கெலாம் ஒரு பொட்டு கூட வரல. எல்லா லேடிஸ்லாம் உட்காந்து கதை பேசிக்கிட்டு அப்படியே உட்காந்து முளைப்பாரி வச்சு சுற்றி கும்மி அடிச்சுக்கிட்டும் டான்ஸ் ஆடிக்கிட்டும் இருந்தோம். இங்கிட்டு ஜென்ஸ் எல்லாம் வந்து இங்கிட்டு கரகம் ஜோடிக்கிறத பார்த்துட்டு அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு 3 4 கிட்ட தான் கரகம் ஜோடிக்கிறது வந்து கடைசியாக முடிஞ்சு. பாருங்களேன், கடைசியாக அம்மன் எவ்வளோ சூப்பராக இருந்துச்சுன்னு பாருங்கள். அப்படியே காலைல ஒரு 4 to 5:30 அப்போல்லாம் வந்து கரகம் ஜோடிச்சுட்டு அப்புறம் எங்கள் வீட்டு சாமி கும்பிட்றதுக்காக கோயிலுக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க. அழைச்சிட்டு போகிறப்பயே வந்து காலையில் நல்லா வான வேடிக்கையோட நல்லா அழகாக சிறப்பாக வந்து காலையில் வந்து அப்படியே முளைப்பாரியெல்லாம் தூக்கிட்டு எங்கள் வீட்டு சாமி கும்பிட்றதுக்காக அங்கே போயிட்டோம். காலைல வந்து பொங்கல் வச்சுட்டு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு Day 2 ஆஃப் vlogல பார்க்கலாம். பாய்.